சட்கர்மம் செய்தால் என்ன ஆகும்? குருவின் வழிகாட்டுதல் அவசியம். வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பேசப்போகும் விஷயம் மிகவும் ஆழமானதும் பலருக்கும் மர்மமாக தோன்றக்கூடியதுமான ஒன்று. சட்கர்மம். பலர் கேட்பார்கள், சட்கர்மம் என்றால் என்ன? அதை செய்தால் உண்மையில் என்ன நடக்கும்? ஏன் குருவின் வழிகாட்டுதல் அவசியம் என்று சொல்கிறார்கள்? இதற்கான பதிலை இன்று எளிய தமிழில் பார்க்கலாம். சட்கர்மம் என்ற சொல் 2 பகுதிகளால் உருவானது. சட் என்றால் 6, கர்மம் என்றால் செயல். அதாவது மனித வாழ்க்கையில் உள்ள தடைகள், மன அழுத்தங்கள், எதிர்மறை சக்திகள், தெரியாத தடயங்கள் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு இடையூறாக இருக்கும் விஷயங்களை சரி செய்ய பயன்படும் 6 முக்கிய ஆன்மீக செயல்முறைகளே சட்கர்மம் என்று அழைக்கப்படுகிறது. இது சாதாரண பூஜை அல்ல. இது வெறும் பரிகாரம் மட்டுமல்ல. இது தந்திரம், ஆகமம், மந்திர சாஸ்திரம் மற்றும் யோக மரபுகளில் வரும் மிகவும் ஆழமான ஆன்மீக பகுதி. இந்த விஷயத்தை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனெனில் சக்தி இருக்கும் இடத்தில் பொறுப்பும் இருக்கும். இப்பொழுது அந்த 6 சட்கர்மங்களை பார்க்கலாம். முதல், சாந்தி கர்மம். சாந்தி என்றால் அமைதி. வாழ்க்கையில் தொடர்ச்சியான பிரச்சனைகள், மன அமைதியின்மை, குடும்ப சிக்கல்கள், உடல்நல பிரச்சனைகள் போன்றவற்றை சமநிலைப்படுத்தி அமைதி மற்றும் பாதுகாப்பை பெற செய்யப்படும் ஆன்மீக செயல் இது. இரண்டாவது, வசிய கர்மம். வசியம் என்றால் ஈர்ப்பு. இது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. உண்மையில் அது நல்ல உறவுகள், நல்ல தொடர்புகள் மற்றும் மன ஒற்றுமையை உருவாக்கும் சக்தியாக கருதப்படுகிறது. மூன்றாவது, ஸ்தம்பன கர்மம். ஸ்தம்பனம் என்றால் நிறுத்துதல். தீய சக்திகள், எதிர்மறை தாக்கங்கள் அல்லது நமக்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களை தடுக்க பயன்படுத்தப்படுகிறது என்று நம்பப்படுகிறது. நான்காவது, வித்வேஷன கர்மம். இது தவறான இணைப்புகள், தீய உறவுகள் மற்றும் நமக்கு நஷ்டம் தரும் தொடர்புகளை பிரிக்க பயன்படுகிறது. ஐந்தாவது, உச்சாடன கர்மம். உச்சாடனம் என்பது அகற்றுதல். மன அழுத்தம், எதிர்மறை ஆற்றல்கள், பயம் அல்லது சில தீய சக்திகளை விளக்குவதற்கான ஒரு தந்திர வழி என்று கருதப்படுகிறது. ஆறாவது, மாரண கர்மம். இது மிகவும் கடுமையானதும் ஆழமானதுமான பகுதி. இதனை வெறும் ஆர்வத்திற்காக அறிய முயற்சிப்பதும் கூட சரியில்லை. இதில் தவறான அணுகுமுறை பெரிய பாதிப்புகளை உருவாக்கலாம் என்று சாஸ்திரங்கள் எச்சரிக்கின்றன. அதனால்தான் குருவின் வழிகாட்டுதல் மிகவும் முக்கியம். ஒரு உண்மையான குரு இல்லாமல் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பது இருளில் பாதை தேடுவது போன்றது. சமூக ஊடகங்களில் சில தகவல்களை பார்த்துவிட்டு யாரும் இதை தனியாக முயற்சிக்க கூடாது. ஆன்மீகம் என்பது வெறும் சக்தி பெறும் வழி அல்ல. அது ஒழுக்கம், பொறுப்பு, கட்டுப்பாடு மற்றும் தன்னறிவு பெறும் பாதை. அதனால் சட்கர்மம் பற்றி அறியலாம், ஆனால் அவசரமாக செயல்படக்கூடாது. அறிவுடன் அணுகுங்கள். அதுவே பாதுகாப்பான